la. Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays, South India's #1 travel brand. 1996ல் இந்தியன் அப்படின்ற ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் வரும்போது நான் தியேட்டரில் பார்க்க முடியல, ரொம்ப குழந்தையாக இருந்தேன். அதுக்கப்புறம் டிவியில் அந்த படம் வந்தோடனே அந்த படத்தை பார்த்துட்டு நானும் யாராவது தப்பு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வர்மக்கலையில் உங்களை க்ளோஸ் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அலைஞ்ச அந்த குட்டீஸில் நானும் ஒரு ஆள் தான். எப்போவுமே இங்கே ஒரு கத்தி இருக்க ஃபீல்டில் தான் நானும் வந்து நிறைய பேர்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசும்போதெல்லாம் வந்து விளையாடிட்டு இருந்தோம். அந்தளவுக்கு இந்தியன் தாத்தா அப்படின்னா கமலஹாசன் அப்படின்ற அந்த கேரக்டர்லேருந்து இந்தியன் தாத்தா அப்படின்னா எங்களுக்கு தனியாக அது ஒரு கேரக்டராகவே எங்களுக்கு தனியாக தெரியும். ஸோ அப்படிப்பட்ட எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு தாத்தா தான் இந்தியன் தாத்தா. திரும்ப இந்தியன் தாத்தா வரப்போகிறாருன்னு சொல்லிட்டு இந்தியன் 2 அப்படின்ற விஷயத்த வந்து கொண்டு வரோன்னு சொல்லியிருந்தாங்க. சங்கரோட இயக்கம் அப்படின்னும் போது அவருடைய இயக்கத்துக்கு ஒரு டச் இருக்குது, அவரோட ஃபீல் இருக்குது. சங்கரோட இயக்கம் அப்படின்னாலே வந்துட்டு சமுதாயத்தை மாற்றுறதுக்கான முக்கியமான கருத்து இருக்கும். அதுவும் இந்தியன் அப்படின்னும் போது அந்த டைமில் அப்போ இருந்த ஊழல் லஞ்சம் பிரச்சனைகளை வந்துட்டு அவ்வளோ சூப்பராக எடுத்து சொன்ன ஒரு படம். அந்த படத்தோட செகண்ட் பார்ட் ரிலீஸ் ஆகணும் போது கண்டிப்பாக பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அதை தாண்டி வந்து உண்மையிலேயே கமல்ஹாசனுக்கு அந்த வயசு வந்துருச்சு. ஸோ அந்த வயசில் அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் இந்த படத்தில்ன்ற எக்ஸ்பெக்டேஷனோட தான் அந்த படத்துக்கு போயிருந்தோம். ஃபஸ்ட்டு இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் ஒவ்வொரு டயலாக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணில் ஊற்றிக்கிற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு சீனையும் பார்க்கும்போது அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. கமலஹாசன் என்ட்ரியிலிருந்து அவருடைய ஒவ்வொரு ஆக்ஷன் சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மிரட்டுது. உண்மையிலே வந்து இந்தியன் 2 படம் எப்படி இருக்குது, அனிருத் சொன்ன மாதிரி தாத்தா வந்து கதற விட்டாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியன் 2 மேலே அந்த எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. நம்ம கதை வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா பாடல்கள் மூலியமாகவே நிறைய சொல்லிட்டாங்க. கம்பேக் இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப லஞ்சம் ஊழல் வந்து தலைவிரிச்சு ஆடுது, தயவு செஞ்சு வந்து எங்களை காப்பாற்றுங்க இந்தியன்னு சொல்லிட்டு இந்தியன் தாத்தாவை மீண்டும் கூப்பிடுற மாதிரி தான் அந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. சுபாஷ் சந்திர போஸ் லாஸ்ட்டாக அவரோட ஃப்ளைட் கிராஷ் ஆன அந்த இடத்துல இருந்து இந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அங்கே தான் இந்தியன் தாத்தா வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்தோட வந்து படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. படத்தோட ஓப்பனிங்லேயே சொல்லிட்டாங்க, திஸ் இஸ் நாட் ஃபார் பூமர் அங்கிள், இது வந்து இப்போ இருக்கக்கூடிய 2K கிட்ஸ்க்கான படம், அவங்க தான் அந்த படத்தை வந்து கொண்டாட போகிறாங்க, புரிஞ்சுக்க போகிறாங்கன்ற மாதிரி தான் கதையை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கேற்ற மாதிரி டெக்னாலஜி வைஸ் வந்து எப்படி இந்தியனை இங்கே கூட்டு வராங்க, டெக்னாலஜியை வச்சுக்கிட்டு இந்தியன் எப்படிலாம் வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த ஊழல் லஞ்ச பெருச்சாளிகளை வந்துட்டு ஒரு வேட்டையாடுறாரு அப்படிங்கிறதான் அந்த படத்தோட மொத்த கதையாக இருந்துச்சு. அதாவது அன்னைக்கு போன அந்த சேனாபதி திரும்ப வந்தாருன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் என்னெல்லாம் விஷயங்கள்லாம் வந்து கரப்ஷன் இருக்குது, அதை எப்படிலாம் சரி பண்ணுறாரு அப்படிங்கிறதான் அந்த படத்தோட மொத்த கதை. இதில் சங்கர் என்ன மேஜிக் பண்ணியிருக்காருன்றதை தாண்டி இந்த படத்தோட விஷுவல் ட்ரீட்டு தான் வந்து பெருசாக பேச வேண்டிய விஷயம். ஏன்னா மற்ற விஷயங்கள் அந்த ஸ்க்ரீன் பிளே விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்ம ஒதுக்கி வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து விஷுவலாக பார்க்கும்போது சங்கரோட படம்னா ஒரு டச் இருக்கும். அவர் ஒரு போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாருன்னா அது சங்கர் ஃப்ரேமா அப்படின்றத நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம். இப்போ வெற்றிமாறன் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேக் இருக்கும், ஒரு இடத்துல கரெக்டாக பார்க்கும்போது ஒரு விஷயம் தெரியும், இது வெற்றிமாறன் ஃப்ரேம் தான் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி சங்கரோட அந்த கோட் சீனாக இருக்கட்டும், ஒரு ஹீரோவோட இன்ட்ரோவாக இருக்கட்டும், அவர் நடந்து வரும்போது பேக்கில் வைக்கிற ஒரு ஷாட்டாக இருக்கட்டும், எல்லாமே சங்கரோட டச் வந்து அப்படியே கண்கூட தெரியும். அதே மாதிரி இந்த படத்துலையும் அந்த விஷயங்கள் எல்லாமே அப்படியே அமைஞ்சிருந்துச்சு. இதை தாண்டி முக்கியமாக இந்த படத்தோட பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது இந்த கேஸ்ட் அண்ட் க்ரூ தான். ஏன்னா வந்துட்டு சித்தார்த்தா இருக்கட்டும், உலகநாயகன் ஆபேசி சொல்ல வேணாம், மற்றபடி இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்த ரோலை ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக உலகநாயகன் கமலஹாசன், அவருக்கு இந்தியன் அந்த படம் பண்ணுறதுக்கான வயசும் இதுதான். அந்த இது சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கரிஸ்மா சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் இந்த படத்தில் தான் வந்து தெரிஞ்சு. அது என்னதான் மேக்கப் போட்டிருந்தாலும் உலகநாயகனை பொறுத்த வரைக்கும் கண்ணு மட்டுமே போதும் பல எக்ஸ்பிரஷனை கொடுக்கறதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த படத்தில் நிறையா வந்து க்ளோஸ்அப்பில் தான் ஷாட் வச்சுருந்தாங்க. அந்த கண்ணிலேயே நமக்கு வந்துட்டு பல விஷயங்களை வந்து புரிய வச்சார். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து படத்தில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. படத்தோட ட்ரெய்லர் டீசர் பாட்லாம் ரிலீஸ் ஆகும்போது எல்லாரும் வந்து யாரை திட்டினாங்க அப்படின்னா அனிருத்தை தான் திட்டிகிட்டு இருந்தாங்க. ஏஆர் ரஹ்மான் ஒரு போற்றுப்பார் பற்றி ஒரு ஆல்பம் வந்து இந்தியனில் அப்படி இருக்கும். நான் ஸ்டார்டிங்கில் கூட வந்து நான் ஹம் பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆல்பத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த படத்தோட பெரிய வெற்றி காரணமே அந்த ஆல்பம் தான். அதுக்கப்புறம் இவர் என்னன்னா தாத்தா வராரு, கதற விட போறாருங்கிறாரு, ஒரு பாரா அப்படின்ற சாங் நல்லா இருக்கு, மற்றபடி பெருசா ஒண்ணுமே இல்லையே, சாங் எதுவும் கனெக்ட் ஆகலேன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் படத்தில் பார்க்கும்போது உண்மையிலே வந்து அனிருத் அவரால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எஃபோர்ட்டை வந்து போட்டு இந்த படத்தை வந்துட்டு எப்படியாச்சும் இந்த படத்தை காப்பாற்றிடலாம் அப்படின்ற ஒரு முடிவோடு வந்து ஒரு மியூசிக் பண்ணியிருக்காரு. அது வந்து படத்தில் பார்க்கும்போதே தெரியுது. எல்லா இடங்கள்லையுமே வந்துட்டு அவ்வளோ அழகாக அந்த மியூசிக் வந்து பேலன்ஸ் பண்ணியிருந்தாரு. குறிப்பாக வந்து அந்த பாரா சாங்கு, அந்த சாங்கில் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது, அதை நீங்கள் படம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக ஏஆர் ரஹ்மான் இந்த படத்தில் வந்து அந்த பழைய மியூசிக்கை வந்து யூஸ் பண்ணியிருக்கதா வந்து சொன்னாங்க. ஒரு ஹம்மிங் வரும் இல்லையா, இந்த கப்பல் ஏறி போயாச்சு பாட்டுக்கு முன்னாடி ஒரு ஹம்மிங் வரும், அது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா படத்தில் முக்கியமான இடத்துல
ஒரு ஒரு மோசமான ஒரு எமோஷனலான ஒரு சீனில் வந்து அந்த மியூசிக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஹோல் தேட்டரும் அப்படியே வந்து அமைதி ஆயிருக்கும். நான் நேரில் பார்க்கல, பட் நான் வந்து டிவியில் பார்க்கும்போது அந்த ஃபீல் எனக்கு வந்து ஒட்டுச்சு. அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து இந்த படத்தில் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. 2 இடத்துல ட்ரை பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அது எந்த அளவுக்கு கனெக்ட் ஆச்சு அப்படிங்கிறத வந்து நீங்களே பார்த்து சொல்லுங்கள். அதை தாண்டி வந்து இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே, சங்கரோட படம் அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும். அடுத்து என்னன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்கும். ப்ரிடிக்டபிளாக தான் இருக்கும் மேக்ஸிமம், பட் அதில் கூட ஒரு சுவாரஸ்யமாக அந்த கதையை எப்படி சொல்லலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து சங்கர் வச்சிருப்பாரு. ஸோ அது எல்லாமே வந்து இந்த படத்துலையும் இருக்குது. இதில் குறிப்பாக வந்து இப்போ ரீசெண்டாக தவறி போன நிறைய பேரோட நடிப்பு வந்து நம்ம பார்க்குறது, ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. குறிப்பாக வந்து விவேக் அவர்கள். உண்மையிலே சொல்கிறேன், அந்த மனுஷன் இல்லை, பட் ஆனால் அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உண்மையிலே கண்ணீர் தான் வந்துச்சு. அந்த அளவுக்கு இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு, அவரை பற்றின விஷயங்கள் நிறைய வந்து நம்ம தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கோம். அவர் எவ்வளோ நல்லவர், எவ்வளோ விஷயங்கள்னு. அதை தாண்டி அவர் ஏன் வந்து சின்ன கலைவாணர்னு சொல்கிறாங்கன்றதுக்கு, அவர் ஏன் சின்ன கலைவாணர்னு சொல்கிறாங்கன்றதுக்கு இந்த படத்தில் நீங்கள் பார்த்தா தெரியும். சின்ன சின்ன இடங்களில் சின்ன சின்ன கவுண்டர்ஸ் தான். எத்தனையோ பேர் எவ்வளவோ காமெடி ட்ராக்லாம் எழுதிட்டு என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. மனுஷன் அப்படின்னு ஒரு சிங்கிள் டயலாக்ல வந்துட்டு எல்லாரையும் வந்துட்டு தூக்கி சாப்பிட்டு போறாரு. ஆப்போசிட்ல கமலஹாசன் இருக்காரு, யார் இருக்காங்க, அதை பற்றிலாம் அவர் எதுவுமே யோசிச்ச மாதிரி தெரியல. அந்த விஷயத்த வந்து அப்படியே வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட்டாக அந்த அன்னியனில் வந்து கூடவே இருப்பார், கூடவே இருந்துட்டு சில விஷயங்கள் சொல்லிகிட்டே இருப்பார். பார்க்குற நமக்கு வந்து காமெடி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதுலேயும் ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. அது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதை தாண்டி மனோபாலா சார், அவரோட கேரக்டர் வந்து ரொம்ப வந்து பேசக்கூடிய ஒரு கேரக்டராக இருந்துச்சு. ஏன்னா ஒரு சின்ன கேரக்டர் தான், பட் அதை அழகாக வந்து ஹேண்டில் பண்ணிட்டு போயிருந்தார். எஸ்ஜே சூர்யா அந்த படத்தில் வந்துட்டு இருக்காரு. அவர் எதுக்கு இருக்காரு அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா வந்து படத்தோட ஆரம்பத்துல இருந்தே எஸ்ஜே சூர்யா அந்த படத்துல இருக்காரு, பெரிய வில்லத்தனம் ஏதோ இருக்க போகுதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அவர் இந்த படத்துல ஒரு சில சீன்ஸ் தான் வராரு. ரொம்ப பெருசா அவர் வந்து யூஸ் பண்ணலையோ, மேபி பார்ட் 3ல எதுவும் யூஸ் பண்ண வச்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அவர் வந்து இந்த படத்துல பெருசா எந்த ஒர்க்கும் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். இதை தாண்டி ஓவராலாக பார்க்கும்போது இந்தியன் வந்து திரும்ப வந்துட்டாரு. அவர் வந்து டெக்னாலஜி வைஸ் வந்து இப்போ இருக்கக்கூடிய ஊழல் பெருச்சாளிகளை வந்துட்டு வேட்டையாடுறாரு அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட மொத்த கதையாக இருந்துச்சு. இதை தாண்டி நெகட்டிவ் சைடு கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஷங்கரோட படம் அப்படின்னும் போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா முதல்வன் பார்த்துருக்கோம், ஜென்டில்மேன் பார்த்துருக்கோம், ஜீன்ஸ் பார்த்துருக்கோம், நண்பன் பார்த்துருக்கோம். இதில் எல்லாமே நான் சொன்ன எல்லா படங்களும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு படங்களையும் அவ்வளோ விஷயங்கள் இருக்கும். ஜென்டில்மேன்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஷங்கரோட வயசு அந்த வயசு. ஏன்னா அந்த டைமில் அப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்து மேலேயும் அப்போ இருக்கக்கூடிய அந்த ஊழல் விஷயத்தை பற்றியும் வந்துட்டு நல்லா உள்வாங்கிட்டு ஒரு மனுஷன் பணம் எடுத்தால் எப்படி எடுப்பான்ற மாதிரி தான் ஜென்டில்மேன் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி தான் முதல்வன். ஒரு நாளில் ஒரு முதலமைச்சர் வந்தான் அப்படின்னா, அதுவும் ஒரு சின்ன ஆளு ஒருத்தன் வந்தான், ஒரு சாமானியன்னா ஒருத்தன் வந்தான் அப்படின்னும் போது அது எப்படி இருக்குன்றதை காமிச்சிருந்தாரு. எனக்கு அதை பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா, ஷங்கர் மக்களோட மக்களாக இருந்தார் அந்த டைமில். ஏன்னா மக்களோட பிரச்சனைகள் என்ன, அடிமட்ட அதாவது ரொம்ப கீழே இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச அந்நியன் வரைக்குமே அழகாக ஹேண்டில் பண்ணி கொண்டு போயிருந்தாரு. பட் இப்போ வந்து ஒரு லக்ஸுரி டைரக்டர் ஆகிட்டாரு, பிரம்மாண்ட இயக்குனர் ஆகிட்டாரு. ஸோ அவருக்கு இப்போ இருக்கக்கூடிய விஷயங்கள், இப்போ மக்கள் படக்கூடிய கஷ்டங்கள்லாம் தெரியலையா அப்படின்ற மாதிரி நிறைய இடங்களில் தோணுச்சு. ஏன்னா படத்தில் அம்பானியோட ரெஃபரன்ஸ் இருக்குது, விஜய் மல்லையாவோட ரெஃபரன்ஸ் இருக்குது, நிறைய ஊழல் பெருச்சாளிகள் இப்போ யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய விஷயங்கள்லாம் வந்து காட்டியிருக்காங்க. நான் ஊழல் பெருச்சாளிகள்னு சொல்கிறது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, யாரெல்லாம் ஏமாற்றிட்டு போனாங்கன்ற ஒரு செய்தியை வந்து நம்ம வந்து நியூஸில் பார்த்துருப்போம். அதை வந்து கொஞ்சம் ஓப்பனாக சொல்கிறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காரு. பட் அதை ஓப்பனாக சொல்லியிருக்கலாமேன்றது தான் ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. அதை தாண்டி ஒரு மேல்தட்டு மக்களுக்கான ஒரு படமாக இருக்குமோ இந்தியன் 2 அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா தங்க டாய்லெட் வச்சுருக்காங்க, அதில் போனால் தான் உனக்கு கக்கா வருமானு ஒரு டயலாக் வரும். தங்க டாய்லெட் யார் யார் வச்சுருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா நிறையா ஸ்டார்ஸும் வச்சுருக்காங்க, நிறைய பேரும் வச்சுருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. பட் அதை வந்து இப்போ இருக்கக்கூடிய சாமானிய மக்களோட பிரச்சனையோட கனெக்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஆச்சரியம் தான். இது வேற யாராவது பண்ணியிருந்தா பரவாயில்ல. ஷங்கர் அப்படின்னும் போது நம்ம அன்றாடம் ஒரு பார்க்கக்கூடிய ஒரு பிரச்சனையை வந்து சொல்லியிருப்பாரு. திரும்பவும் இந்தியனில் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படின்னா, மனோரமா வந்துட்டு ஒரு டெத் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக போவாங்க. அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதையும் படத்தில் சொல்லியிருப்பாங்க. அவங்கள என்ன மாதிரி அலக்களிப்பாங்கன்றதையும் சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக நம்ம ஒரு தாலுகா ஆஃபீஸ் போனால் என்னென்ன கஷ்டத்தை அனுபவிப்போன்றதெல்லாம் அந்த பார்க்கும்போதே தெரியும். கடைசியாக அவங்க மண்ணை வாரி தூத்திட்டு போகும்போது இவ்வளோ மோசமாடா இருப்பீங்க, உங்களெல்லாம் குத்தி கொள்றதுல எந்த தப்புமே கிடையாதுறான்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது கண்டிப்பாக ஒரு அரசு அதிகாரிக்காவது அந்த ஃபீல் இருந்திருக்கும். இனிமேல் நம்ம லஞ்சம் வாங்கும்போது யோசிச்சு வாங்கலாம், இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கா அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் வந்து இந்தியன் 2ல் இருக்குமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் இருக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த காம்பவுண்ட் விட்டு வெளியே வந்தோடனே எனக்கு இந்த டயலாக்ஸ் மறந்துருச்சு, அதில் பண்ண சில விஷயங்கள் எல்லாமே மறந்துச்சு. ஏன்னா இந்தியன் 1ல் பண்ண விஷயங்கள் நிறைய இருந்துச்சு, அது எதுவுமே இந்தியன் 2ல் இல்லையோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இதை தாண்டி வந்து ஆரம்பத்திலேயே அதோட ட்ரெய்லர்லையும் பார்த்தோம், டீசர்லையும் பார்த்தோம், சுஜாதா இந்த படத்தில் ரைட் பண்ணல, டைலாக் இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய இதாக இருந்துச்சு. ஏன்னா அவரோட ரைட்டிங் அந்த டைலாக் வந்து ஒரு பெரிய பேக் போன் ஆஃப் ஷங்கர் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா அவரோட டைலாக்கோட
அந்த வீழ்ச்சின்னு சொல்லுவாங்க, சாரி, அந்த டயலாக்கோட அந்த வீரியம் சொல்லுவாங்க, அவ்வளோ ஒரு டீப்பாக இருக்கும். அதை கேட்டாலே போதும் ஒட்டுமொத்த கதையை புரிஞ்சுக்கலாம், அந்த சீனையும் புரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய டயலாக் வந்து இந்த படத்தில் ரொம்பவே மிஸ் ஆயிருச்சு. எந்த இடத்துலையுமே அந்த மாதிரி ஒரு டயலாக்கை போட்டு மக்கள்கிட்ட ஒரு கைத்தட்டு வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த படத்தில் இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. இதை தாண்டி வந்து இந்த படத்தில் ஆனால் ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது என்ன அப்படின்னு கேட்டால், அந்த படத்தில் படம் வரும்போது கூஸ்பம்ஸ் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பாக யாரும் எந்திச்சு போயிடாதீங்க, கொஞ்சம் உட்காந்து வெயிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெய்லர் மாதிரி ஒரு சின்ன கட்டு ஒன்று போடுறாங்க. அதாவது இந்தியன் 3க்கு ஒரு லீடு ஒன்று கொடுக்குறாங்க. உண்மையிலேயே அப்போ தான் நான் சங்கரை வந்து அவ்வளோ நேரம் சங்கர் நான் மிஸ் பண்ணிட்டு இருந்தேன், எங்க சங்கர் படம் மாதிரி இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் லாஸ்ட்டில் ஒரு ஃப்ரேம் வைப்பாங்க, அந்த ஃப்ரேமில் குதிரையில் வந்துட்டு கமலஹாசன் வர மாதிரி ஒரு ஃப்ரேம், அங்கே தான் நான் வந்து பார்த்தேன், சங்கர் இதாண்டா சங்கர், இப்படி தாண்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி. உண்மையிலே கூஸ்பம்ஸ் ஆச்சு. அந்த பாரா சாங்கோட அந்த ஒரு 4-5 பிட்டு போட்டாங்க. உண்மையிலே வந்துட்டு எனக்கு அங்கே தான் வந்து செம்மையாக கனெக்ட் ஆச்சு. இந்த படத்தை இந்தியன் 2-ஆ விட்டுருக்கலாமே, எதுக்கு இந்த இந்தியன் 2 அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்தது வந்து அங்கே தான் வந்துருந்துச்சு. ஏன்னா உண்மையிலே கஷ்டப்பட்டு எவ்வளோ வந்து மோசமாக ஆங்கிலேயர்கள் நம்மளை நடத்தினாங்க, அதுலேருந்து நம்ம எப்படி சுதந்திரம் வாங்கினோம், எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க சுதந்திர போராட்ட வீரர்கள். அப்படி கஷ்டப்பட்டு வாங்கின சுதந்திரத்தை நீங்கள் எவ்வளோ கேவலமாக இங்கே நடத்திக்கிட்டு இருக்கீங்க, என்ன விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நாட்டை எவ்வளோ கேவலமாக கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்மளை கேள்வி கேட்க வைக்கிற மாதிரி ஒரு விஷயத்த அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போதே தெரியுது. அதுக்கு அழகாக வந்து கமல் சார் ஒரு வாய்ஸ் பேக்ரவுண்ட் கொடுக்குறாரு. அதை வந்து அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்தியன் 3க்கு வெயிட்டிங் நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க, நிறைய பேர் ரிவ்யூ சொல்லும்போது சொல்லிப்பாங்க இந்தியன் 3க்கு வெயிட்டிங் சொல்லிப்பாங்க. அது காரணமாக தான் அதையே வந்து இந்தியன் 2-ஆவே கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஏன்னா அதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதை பார்த்துட்டு வெளியே வரும்போது கண்டிப்பாக ஒரு கில்ட் ஃபீல் இருந்திருக்கும். ஏன்னா சுதந்திர போராட்டம் அப்படின்னும் போது அவ்வளோ விஷயத்தை வந்து நம்ம கண் முன்னாடி காட்டின படங்கள் பல படங்கள் இருந்தால் கூட குறிப்பாக இந்த விஷயத்துக்காக ஒருத்தன் போராடிக்கான், ஒருத்தன் நேர்மையாக இருந்திருக்கான் அப்படிங்கிறது வந்து மிஸ் ஆயிருந்துச்சு. அதை தாண்டி படத்தில் பல முரண்பாடுகள் இருந்துச்சு. ஒவ்வொரு விஷயமும் வந்து இது எதுக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஒரு மாதிரி ஒரு சீன் காட்டுவாங்க, அதனால் ஏற்றுக்கவே முடியல. இதெல்லாம் என்ன ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரி இருந்துச்சு. என்னென்னா ஒரு மாநிலத்தில் ஒவ்வொரு ஊழல் லஞ்சத்தை பற்றிலாம் அப்படி அப்படியே காமிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க வீட்டில் இருக்கவங்களே வந்துட்டு அவங்க அம்மா அப்பாவையோ யாரோ உங்கள் அண்ணன் தம்பி யாரோ ஒருத்தவங்க தப்பு பண்ணால் உடனே போட்டு கொடுக்குற மாதிரி காமிச்சிட்டு இருப்பாங்க. அப்போது ஒரு மீன் வித்துட்டு இருப்பாங்க ஒரு மார்க்கெட்டில். அதில் வந்துட்டு ஒரு மீனுக்கு கோழி குண்டை வந்து வாயில் போட்டு அதில் வெயிட்டை ஏற்றி விற்கிறாங்க, இது ஒரு ஊழல் லஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையனே வந்து அவங்க அம்மாவை வந்து போட்டு கொடுத்துருவாரு போலீஸ் கிட்ட. அவங்க போலீஸ் வந்து கூப்பிட்டுப்பாங்க, என்னப்பா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அதை பார்க்கும்போது என்ன சொல்கிறதுனே தெரில. சங்கர் சார் என்ன சார் ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா என்னென்னமோ காட்டுறீங்க, எவ்வளோ பெரிய ஊழல்லாம் காட்டுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, ஒரு மீன் விற்கிற இடத்துல இது நடக்குதுன்றதை அது எந்த இடத்துல வந்து சேர்க்குறீங்கன்றது எனக்கு புரியவே இல்லை. அது ஒரு ஊழல், அது ஒரு லஞ்சம், அது ஒரு பிரச்சனைன்றதை அதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரில. அது அங்கே வாங்குறவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அந்த வாங்கிட்டு இருக்கவங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அதை தாண்டி அதை வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க மாதிரி காட்டுறதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அந்த இடம்லாம் வந்துட்டு உண்மையிலே ஒத்துக்கவே முடியல. ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கமலஹாசனோட ஆக்டிங், சங்கரோட அந்த இயக்கம் இதெல்லாம் பிடிக்கும், இந்தியன் மாதிரி நான் ஒரு படத்தை எதிர்பார்த்து போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக போகாதீங்க. இந்தியன் 2 இந்த படம் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது. அனிருத்தோட மியூசிக் ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் வந்து சங்கரோட டிரெக்ஷனில் ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. நாட்டுக்கு நல்லது சொல்கிறதா சங்கரோட வேலை. கண்டிப்பாக நல்லதாக ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாரு. உலகநாயகன் கமலஹாசன் எப்பயும் போல் ஒரு வித்தியாசமான நடிப்பை வந்து கொடுத்துருப்பாரு அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் மட்டும் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களுக்கு பிடிச்ச படமாக இருக்கும். இதை தாண்டி கிறிஸ்டி நீ சொல்கிறதெல்லாம் வந்துட்டு போய் இதெல்லாம் கிடையாது, நான் படம் பார்த்தேன், படம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் போடுங்க. இல்லை கிறிஸ்டி படம் நல்லா இல்லை, நீ சொல்கிறது கரெக்டு தான். இதை தாண்டி வந்து கீழே கமெண்ட்ஸில் வந்துட்டு நிறைய பேர் திட்டுவாங்க, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீ சொல்ல மறந்துட்ட, இதெல்லாம் ஏன் நீ சொல்லலை அப்படின்னு கேட்பாங்க. அதையும் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி போடுங்க. ஏன்னா வந்து ஒரு டிஸ்கஷனாக தான் இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட ஒரு படத்துக்கு போகிறோம், காசு கொடுத்து போகும்போது அதுவும் சங்கர் மாதிரி ஒரு இயக்குனர்கிட்ட இருந்து ஒரு படம் எதிர்பார்க்கும் போது எவ்வளோ தூரம் எதிர்பார்ப்போன்றது எனக்கு தெரியும். ஸோ அந்த டிசப்பாயின்ட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இன்னொரு வீடியோல நம்ம சந்திப்போம். Hola! Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays, South India's #1 travel brand.